ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து கடலக்காய் வேக வச்சுட்டேங்க. அது வேக வைக்கிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஏற்றிடலாம். ஏன்னா 7 o'clock நமக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாக செய்யணும், ஹெல்த்தியாக செய்யணும், டேஸ்டியாக செய்யணும். இதுதானே நம்ம தாரக மந்திரமே. குழந்தைங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக செய்யணும், டேஸ்ட்டும் வேணும், ஈஸியாகவும் வேணும், அவங்க கம்ஃபர்டபுளாக சாப்பிடணும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கன்வீனியன்ட் வேணும். குழம்பு, இட்லி, தோசை அதை தொட்டு சாப்பிடு அப்படின்னா போமா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதேமாதிரி மத்தியானம் லஞ்சும் அப்படி தான். நான் அடிக்கடி வந்து சாப்பாடு வந்து மெயினாக வந்து அவங்க ஸ்பூனில் எடுத்த மாதிரி சாப்பிடணும், ஃபோக்கில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. பட் அது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இது வந்து கடலக்காய் வேக வச்சுட்டு, கடலக்காய் நல்லதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிறைய இடத்துல கடையிலாம் நம்ம அப்படி சாப்பிடுவோம். வேக வச்ச கடலக்காய் அவங்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு தருவாங்க. அது ஒரு மாதிரி டைப்பு. நான் கொஞ்சம் வணக்கியிருக்கேன் எண்ணெயில். ஏன் அப்படின்னா லைட்டாக எண்ணெய் போட்டு வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை வேணால் போட்டுக்கலாம். நான் அது போடலை. அதுக்கு பதிலாக குக்கும்பர் போட்டிருக்கேன். மாங்காய் வேணுங்க, மாங்காய் போட்டுக்கலாம். இது வந்து 3 மணி பிரேக்லேயே அவங்க சாப்பிடுவாங்க. ப்ளஸ் மத்தியானம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சுரக்காய் பருப்பு கூட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா 7 o'clock அவங்க பாருங்கள், நான் பஞ்சு மாதிரி இட்லி தான் எப்போயுமே. அதை வந்து அப்படி நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டு அப்படியே தாளிச்சு விட்டுட்டேன். கருவேப்பிலை பொடி இட்லியாக பண்ணிவிட்டேன். அதை பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த வடை சட்டிலே கருவேப்பிலை போட்டு ஒரு பெரடி போட்டு அதையும் அதிலே வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா இன்னும் டிஃபன் பாக்ஸ் போடும்போது அது வந்து அதோட ஒட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொடியெல்லாம் அதில் ஆகிடுன்ட்டு மேலாக்க திரும்பவும் ஒரு பொடி போட்டு கருவேப்பிலையும் அதை மேலே போட்டு அதுக்கு மேலே இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு தாளித்து கொடுத்து அனுப்புகிறாங்க. சூப்பராக இருந்ததுன்னு வந்து சொன்னால் ஈவினிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அவளுக்கு மட்டும் அவசரத்துக்கு ஒரு பவுல் வந்து வேக வச்சு உரித்து டக்குன்னு தாளித்து கொடுத்து அனுப்புகிறேன். இந்த மாதிரி தாளித்து கொடுக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எல்லாருமே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம 4-5 ஐட்டம்ஸ் ரெகுலராக பண்ணி நம்மளால் தரவும் முடியாது. எக்கனாமிக் வைஸும் நம்மளால் அது முடியுமாங்கிறது ஒரு இதாக இருக்கும். ஒரு நாள் செய்யலாம், வீக்லி ஒன்ஸ் செய்யலாம். பட் சீக்கிரமாக செய்யணும், ஹெல்த்தியாகவும் வேணும் அப்படிங்கும்போது நம்ம கருவேப்பிலை பொடி கையில் இருக்கும். இல்லை கருவேப்பிலை பொடி தான் போகணும்னு இல்லை, இட்லி பொடி இருந்தால் கூட போடலாம். நான் கருவேப்பிலை பொடி என் வீட்டில் இருந்ததுனால நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி பொடி இட்லி இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க. மினி இட்லி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுற இட்லியே இந்த மாதிரி ஸ்கொயர் டேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி 2 இட்லி சாப்பிட்டாலும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு பசி எடுக்கும். அதேமாதிரி இந்த வேர்க்கடலை உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி அதுவும் பச்சை நம்ம வறுத்து கொடுக்குறத விட இந்த மாதிரி வேக வச்சு கொடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக, கொஞ்சம் காரசாரமாக, கொஞ்சம் புளிப்பு அந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன் பெரியவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருப்பேன். நல்லா மசிக்கிற மாதிரி வேக வைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி மார்னிங். இது லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் பருப்பு போட்டு சுரக்காய் கூட்டு பண்ணேன். அது வந்து நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா ஏற்கனவே அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கும் இது வந்து தொட்டுக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த வேக வச்ச இது இந்த மாதிரி நான் வந்து ஏன் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா, தாளித்து கொடுத்தேன். ஃப்ரைன்னு சொல்லக்கூடாது, தாளித்து கொடுத்தேன்னா ஈவினிங் வரைக்குமே அது கெடாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.